வணக்கம் மக்களே. ஒரு சாங் இருக்குது, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த சாங் தெரியும், ஆனால் அந்த சாங்குரிய ஹிஸ்ட்ரி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் உலகத்தில் பல்வேறு இடத்துல தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டுருக்கும்போது ஒரு குடும்பம் அஸ்ஸாம் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்களோட ஃபெய்த் குறையவே இல்லை. அங்கே போய் ஏசப்பா பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாங்க. நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் தலைவன் ரொம்ப கோபமாக வந்து அவரோட 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டான். நீ இயேசுவை மறுதலி, இல்லைன்னா உன் மனைவியும் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரோட ஒய்ஃபையும் கொண்டுட்டு இவரை பார்த்து சொன்னான், உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் இப்போவாது இயேசுவை மறுதலி அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னார், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் அப்படின்னு சொல்லிட்டே உயிரை விட்டார். அன்னைக்கு ராத்திரி அந்த ஊர் தலைவனுக்கு தூக்கமே வரல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் விட்ட ஒருத்தருக்காக இந்த குடும்பம் அவங்களோட உயிரையே விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அன்னைக்கு பரிசுத்த ஆவி அவரை தொட்டு எழுதின பாடல் தான் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜீசஸை விடக்கூடாது. மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.